ஸோ அந்த அமித் எஃப்ஜே பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதில் வந்து அமித் சொல்லியிருப்பாரு, தீபக் அண்ணா தான் குறைக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு. உடனே விஜய் சேதுபதி சார் சொல்லுவார், சரி ஓகே நான் இப்போ தீபக்கை கூப்பிட்டுட்டுமா, கூப்பிட்டே கேட்டுருவோமா, தீபக்கிட்டே டேரெக்டாக கேட்டுருவோமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தீபக் அண்ணா வராரு. வந்த உடனே தீபக்கை பார்த்துட்டு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ஜிம்முக்கெலாம் போவீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் தீபக் அண்ணாவும் விஜேஎஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்கீங்க சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தீபக் அண்ணா என்னன்னா ஜஸ்ட் 1 minute தான் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கயோட்டிக்காக இருக்க வேணாம்னு சொன்னேன், அவ்வளோதான், ஜஸ்ட் ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் குறைக்க சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஜென்ரல் ஏன்னா அவர் கண்டஸ்டன்ட் கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் அவர் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஸோ அவர் பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் அமித்தும் எதுவும் சொல்லலை. அப்போ வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த சீசன் வந்திருந்தால் எல்லாரையும் அடித்து நொறுக்கியிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு. அதாவது இந்த சீசன் வந்திருந்தால் தீபக் அண்ணா வின்னராக இருப்பாங்கங்கிறது நமக்குமே இருக்கிற தாட் தான். அவர் லாஸ்ட் சீசன் வந்தனால அவரால் வின் பண்ண முடியல. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து நிறைய பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸை, ஸோ அவர் வந்து ஃபைனலே வீக்கில் எவிக்ட் ஆகிட்டார். அதை நம்ம மனசில் உள்ளது அதை அப்படியே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, இந்த சீசன் வந்துன்னா எல்லாத்தையும் அடித்து தூக்கி சாப்பிட்ருப்பீங்க போல இருக்குன்னு. ஸோ எனக்கும் அதே தாட்ஸ் தான். உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.